அதாவது நான் அரோராவை டச்சே பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து பாக்ஸர்ன்னு நேற்று சொல்லியிருந்தாங்க. நேற்று வந்து சீட்டில் உட்காந்துருக்கும்போது அரோராவை சும்மா அப்படி புஷ் பண்ணுவார். அரோராவை சும்மா புஷ் பண்ணோடனே அரோரா ஃப்ரண்ட்டில் போய் மூக்கிடிக்க விழுந்துருவாங்க. அப்புறம் போயிட்டு எல்லோரும் வந்து தூக்கி விட்டுருப்பாங்க. ஐயோ சும்மா தாண்டி தள்ளுனே, நீ போய் இப்படி விழுந்துட்டேன்னு தெரியாது அப்படின்னு. அந்த ரெட் பால் எல்லோ பால் டாஸ்க் இருக்குல்ல, அந்த டாஸ்கில் ரெட் பால்னு சொல்லிட்டு அரோரா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அப்போ இந்த சிவப்பு பந்தை இப்படி பிடிச்சி தள்ளணும்னு லேசாக அப்படி புஷ் பண்ணியிருப்பாரு. முன்னாடி போய் விழுந்துருவாங்க. இன்றைக்கி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, காலையில் எல்லோரும் உட்காந்துட்டு கார்டன் ஏரியாவில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஏதோ அரோரா சொல்லுவாங்க. உடனே இப்படி கோவத்தில் ஒரு அடி அடிப்பார். சும்மா செல்லமாக ஃப்ரெண்ட்லியாக தான் அடிப்பார். ஆனால் அடிப்பார். அடித்ததில் அரோராவுக்கு கை வலி பயங்கரமாக வலிக்கும். உடனே ஐயோ அது இத்தனோண்டு இருக்குது, அதை போட்டு அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்லுவாங்க. உடனே ஐயோ சாரி நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லுவார். அரோராவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் ஆடும்போது நான் நினச்சேன், நல்ல வேளை இது அரோரானால பரவாயில்ல, வேறு யாராச்சுன்னா அது உண்மையிலேயே பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பாங்க அடித்ததுக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிட்டுருக்காரு. நீ வந்து வாட்டர்மெலன் எதாவது சொல்கிறாருன்னா நீ தயவு செஞ்சு அவர்கிட்ட பேச்சே கொடுக்காத. ஏன்னா கொடுத்தேன்னா அவருக்கு எந்த லாஸும் கிடையாது, அவர் கண்டஸ்டன்ட் இல்லை. பட் நீங்கள் வந்து ஃபைனல்ஸ் வீக்கில் இருக்கீங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர்கிட்ட எதையுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரி நான் இனிமேல் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கேட்டுட்ருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.